இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை இந்த நாட்டிலே அறிவிப்பதற்காக வருகை தந்த ஒவ்வொரு நற்செய்தியாளர்களும் இந்தியாவிலே வந்து இந்தியாவினுடைய சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்தபோது கல்வி என்பது அனைத்து மக்களுக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒரு அனுபவமாக இல்லாமல் கல்வி என்பது ஒரு சாராருக்கு மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும் என்ற அவல நிலையை இந்தியாவிலே கண்டபோது அருட்பணியாளர்கள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த உலகத்திலே நற்செய்தியாய் இந்த தேசத்திலே நற்செய்தியாய் அறிவிப்பதற்காக வந்த அருட்பணியாளர்கள் எல்லாம் மனம் வருந்தினார்கள். அவர்களுடைய உள்ளங்களிலே ஆண்டவர் கிரியை செய்தார். நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கின்ற போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று ஆண்டவர் சொன்னாரே. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இணங்கி எந்தெந்த இடங்களிலே நற்செய்தியாளர்கள் ஆண்டவருடைய பணியை செய்தார்களோ அந்த இடங்களிலெல்லாம் அவர்கள் சமுதாய பணி, கல்வி பணி, மருத்துவ பணி, நற்செய்தி பணி என்று அனைத்து பணிகளையும் நிறைவேற்றினார்கள் என்பதை நாம் நம்முடைய அனுபவங்களிலே அறிந்திருக்கிறோம். இன்று இந்தியா தேசத்திலே காணப்படுகின்ற பல தலைவர்கள், நம்மை ஆளுகின்ற மத்திய மந்திரி சபையிலும் சரி, பற்பல மாநிலங்களின் அமைச்சரவையிலும் சரி, சிறந்த பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறவர்கள், கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களிலே கற்றுக்கொண்டவர்கள் என்பது இன்று உலகத்திற்கு, தேசத்திற்கு சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆகவே தான் கிறிஸ்தவத்தை பலர் விமர்சனம் சொல்கின்ற போது அநேகர் பொதுநிலையாளர்களாக இருந்து அந்த விமர்சனத்தை அவர்கள் மறுத்து கூறுகின்ற போது சொல்கின்ற செயல் அதுதான். இன்று இதையெல்லாம் நீங்கள் பேசுகிறீர்கள், ஆனால் இவைகளையெல்லாம் பேசுவதற்குரிய ஆற்றலையும் அறிவையும் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். நம்முடைய சபாநாயகர் மாண்புமிகு அப்பாவு அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு மீட்டிங்கிலே பேசுகின்ற போது சொன்னார், இந்த தமிழ்நாட்டிலே கல்வி இவ்வளவு சிறந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் மிஷனரிகளுடைய பணி, சீர்திருத்த திருச்சபை, ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, மக்களுடைய அருட்பணியாளர்களுடைய பணி என்று சொன்னார்கள். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறேன். கவிஞர் வைரமுத்து அவர்கள் சொல்வார்கள், கிறிஸ்தவம் மாத்திரம் இந்த இந்திய மண்ணிலே வரவில்லை என்றால் இன்றும் இந்த இந்திய மண்ணிலே கல்வி என்பது ஒரு சிலருக்கு மாத்திரமே கிடைத்திருக்கும் என்று சொன்னார். அமருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆகவே தான் நம்முடைய மிஷனரிகள் எல்லாம் ஸ்தாபித்த ஒவ்வொரு திருச்சபைகளை நாம் பார்க்கின்ற போது அருகிலே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும். கஸ்பா திருச்சபை இந்த இடத்திலே இருக்கிறது என்றால் அருகிலே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. காரணம், இந்த கஸ்பா திருச்சபை மிஷனரிகளினாலே ஸ்தாபிக்கப்பட்டது. ஆக திருச்சபையின் வரலாற்றிலே அருட்பணியாளர்கள் கல்வி பணிக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து சமுதாயத்திலே காணப்பட்ட மூட பழக்கங்களை அகற்றுவதற்கும் சுயமரியாதையோடு மக்கள் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கும் விடுதலையை சுதந்திரமாக அவர்கள் சுவாசிப்பதற்கும் இந்த கல்வியை கொடுத்து அவர்களுக்கு துணை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பேராயர் ஸ்டீபன் ஜில் என்பவர் சொல்கின்ற போது இப்படி சொல்வார், மக்கள் எங்கெல்லாம் கல்வியிலும் நாகரிகத்திலும் பண்பாட்டிலும் வளர்ந்திருக்கிறார்களோ, மக்கள் எங்கெல்லாம் கல்வியிலும் நாகரிகத்திலும் பண்பாட்டிலும் வளர்ந்திருக்கிறார்களோ அந்த இடத்தில் நீங்கள் போய் தேடி பாருங்கள், அங்கே ஒரு கிறிஸ்தவ மிஷனரியினுடைய கல்லறை இருக்கும் என்று சொன்னார்.